இந்த சூப்பர் 8 ரேஸ் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த வீடியோவில் வந்து ஒரு வேளை பப்புவா நியூ கினி வந்து ஆப்கானிஸ்தானை பீட் பண்ணாங்க அப்படின்னா அடுத்து நடக்க போகிற இந்த நியூசிலாந்து வர்சஸ் உகாண்டா மேட்ச்சில் ஒரு வேளை நியூசிலாந்து வந்து ஒரு வேளை பப்புவா நியூ கினியை வந்து அதே மாதிரி நியூசிலாண்டை வந்து ஒரு 30 ரனில் சுருட்டி அதை ஒரு 2-3 ஓவரில் அடித்து ஸோ 10 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணால் அந்த மாதிரி ஏதாவது மிராக்கல் நடந்தால் தானே தவிர நியூசிலாந்து உள்ளே போகுமே தவிர ஸோ இப்போதைக்கு நியூசிலாண்டுக்கு உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஆரம்பத்தில் சொல்கிறீங்க அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ். ஏன்னா இது வந்து எப்படி இருக்க போகுது, என்னவா இருக்கும், அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஆல்மோஸ்ட் வந்து அவங்க குவாலிஃபைட் ஆகிட்டாங்க. இந்த மேட்ச்சில் நேபாள் ஜெயிக்காததும் வந்து பார்த்திங்கன்னா அது பெருசாக எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படுத்த போகிறதும் கிடையாது. அந்த பக்கத்தில் வந்து உகாண்டா நியூசிலாந்து மேட்சும் ஆல்மோஸ்ட் அப்படி தான் ஆக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். பட் பேசுவோம். 2 மேட்சோட ப்ரிவியூ இருக்குது. காலையில் 5 மணிக்கு ஒரு மேட்ச்சு, 6 மணிக்கு ஒரு மேட்ச்சு. ஸோ கண்டிப்பாக பார்க்குறவங்க நீங்கள் ஒன்றும் இல்லை, மேட்ச் பார்க்குறத, அதாவது மேட்ச் ஓடுறத நீங்கள் வந்து ஸ்டோரியாக இன்ஸ்டாகிராமில் போட்டு அண்ட் கிரிக்கானந்தா என்ன நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா ஸோ நல்லாயிருக்கும். பார்ப்போம் அண்ட் பேசுவோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2024 ஆவேசத்தில் குரூப் டியில் சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் நேபாள் சென்ட் வின்ஸில் நடக்கக்கூடிய இந்த மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டஸி 11 ப்ரெடிக்ஷன். அண்ட் அதே நேரத்தில் குரூப் சியில் ட்ரினிடாடில் நடக்கக்கூடிய நியூசிலாந்து வர்சஸ் உகாண்டா மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டஸி 11 ப்ரெடிக்ஷன் பார்க்க வந்திருக்கிறீங்க. இந்த மேட்ச் வந்து விளையாடுற 2 டீம்களில் எந்த டீமுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஆனால் நம்ம இந்த ஃபேண்டஸி 11 ப்ரெடிக்ஷன்ஸ் போடுறது மூலமாக நிறைய ட்ரீம் 11 ஃபேண்டஸி 11லாம் ஆடுறவங்களுக்கு வந்து ஸோ கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸோ நான் நம்புகிறேன். மேபி இந்த மேட்ச் வந்து அவங்களுக்கு உதவியாக இருக்குதோ இல்லையோ விளையாடுற பிளேயர்ஸுகளுக்கு, அதாவது ட்ரீம் 11 ஃபேண்டஸி 11 விளையாடுற பிளேயர்ஸுகளுக்கு வேணால் உதவிகரமாக இருக்கும். ஸோ வி ஆர் த பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். ஓகே, இங்கே முதல்ல வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் நேபாள் மேட்ச். நேபாளுக்கு போன மேட்ச் லால்டர் ஹில்லில் ஸ்ரீலங்காவில் நடக்கலை, மழையினால் ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகிடுச்சு. இப்போ எப்படியாவது இந்த மேட்ச்சை அவங்க அடுத்த மேட்ச்சை அவங்க ஆடிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஏன்னா T20 வேர்ல்டு கப் ஒரு பெரிய ஒரு இடத்துல வந்து ஆடுறோம். தென் சந்தீப் லமிச்சனே வந்து இப்போது ஆடுறாரு, நம்ம நாட்டுக்காக ஆடி ஒரு ஃபஸ்ட்டு IPL ஆடி உலக அளவில் தெரிஞ்ச ஒரு பிளேயர், BBLலாம் போய் ஆனார். ஸோ அவர் வராரு, ஒரு பேட்ரியாட்டிசம், நிறைய ஃபேன்ஸ் எங்கே ஏதோ வராங்க, நேபாளிலேருந்தும் வராங்க, வந்து கூட்டமாக பார்க்குறாங்க. ஸோ அவங்க ஒரு பார்க்குறதுக்கான ஒரு மேட்சாக சென்ட் வின்சென்ட்டில் இது இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் சென்ட் வின்சென்ட்டில் எதிர்பார்க்குறது ஸோ ட்ரையான பிச் தான். ஓகேங்களா, சென்ட் வின்சென்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ பக்கத்துலேயே கடல் இருக்குது, விண்டு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கும். தென் அதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்கு மேட்ச்சில் பங்களாதேஷ் வர்சஸ் நெதர்லாண்ட்ஸ் மேட்ச்சில் பார்க்க முடியுது. விக்கெட் ஹார்டாக இருக்கும், அடித்து குத்தி ஏற்றி போடலாம். தென் ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடிய டைமென்ஷன்ஸை யூஸ் பண்ணி மேபி விக்கெட் எடுக்கலாம். அண்ட் எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸுகளுக்கும் ஸ்பின்னர்லாம் ஆடுறவங்களுக்கும் இது கை கொடுக்கும். ஃபாஸ்ட் பவுலர்ஸ்களுக்கு அதுக்கப்புறம் தான். ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் லைன் அண்ட் லென்த்தை கன்சிஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே மேட்ரே. டாஸ் வின் பண்ணுற டீம் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் பெரிய பிரச்சனை கிடையாது. பட் நைட் மேட்ச் அப்படிங்கிறதுனால வந்து மேபி வந்து டியூ ஃபேக்டர். ஏன்னா டிரினிடாடில் நடந்து முடிஞ்ச வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச்சில் பனி இருந்துச்சு, தொடச்சி அக்கில் ஹுசைனும் இந்த பக்கம் ரோஷன் சேஸு குண்டகேஷ் மோடிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ குண்டகேஷ் மோடிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு பனி பிரச்சனை இருந்தால் தானே தவிர மற்றபடி டாஸ் எனக்கு தெரிஞ்சு பெருசாக எஃபெக்டிவாகவும் இருக்காது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா பாரு ஸ்ட்ராங் டீம், நேபாள்கிட்ட ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சாலும் செகண்ட் பேட்டிங் பிடிச்சாலும் அது பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது இல்லைங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். பிளேயிங் 11 இல்லை 11s பேட்டில் இதெல்லாம் ஒன்றாவே பார்த்துடலாம். ஏன்னா அவ்வளோ முக்கியத்துவமான மேட்ச் இது என்னை பொறுத்த வரைக்கும் இது கிடையாதுங்கிறதுனால நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னா சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் 11ஸில் நிறைய மாற்றம் பண்ணவே மாட்டாங்க. பவுலிங்கில் வேணால் மாற்றம் பண்ணுவாங்களே தவிர பேட்டிங்கில் பண்ண மாட்டாங்க. ஆனால் மாற்றம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆடின மேட்ச் எல்லாமே நியூயார்க்கில் தான் மேக்ஸிமம் ஆஃப் த மேட்சஸ் ஆடணும். இப்போ நம்ம வந்து ஆட போகிறது வெஸ்ட் இண்டீஸ். இப்போ தான் நம்ம வந்து கரீபியன் ஐலாண்டில் வந்து நம்ம கரை சேர்ந்து இருக்கிறோம். ஸோ இதுதான் யோசிப்பார் ஏடன் மார்க்ரமோ. என்னோட பேட்டர்ஸ் நானும் ரன் ஸ்கோர் பண்ணணும், எல்லா ஆர்டியும் ஒரு 50 எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியும். தென் இந்த கண்டிஷன்ஸில் என்னோட பவுலர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து 2 விக்கெட் எடுக்கிறாங்க. ஸ்பின்னர்ஸ்லாம் சேர்ந்து ஆல்மோஸ்ட் எல்லாரும் சேர்ந்து ஒரு 10 விக்கெட் எடுக்கிறாங்க. பட் அது எனக்கு பத்தாது. இந்த கண்டிஷன்ஸில் எப்படி பண்ணுறாங்க, இந்த கண்டிஷன்ஸ் எப்படி பண்ணுவாங்கிறத பார்க்கணுங்கிறதுனாலவே 11ஸில் பெருசாக அந்த மாற்றமும் பண்ண மாட்டார். ஒருவேளை இந்த மேட்ச்சில் ஏதாவது 11ஸில் ஏதாவது மாற்றம் செஞ்சார்னா மேக்ஸிமம் அந்த 11ங்கிறது வந்து அடுத்தடுத்த மேட்ச்சில் இந்த 11ஆக தான் இருக்கும். ஒன்று அந்த பக்கத்தில் நேபாள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சந்தீப் லமிச்சனை வருவார். மேபி குல்ஷான் ஜாவை வெளியில் பெஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ லமிச்சனேவை தான் உள்ள ஆட வைப்பாங்க. லமிச்சனை ஸ்ட்ரைட்டே ஒரு ஸ்டார் பிளேயர் அப்படிங்கிறதுனால ஸோ லமிச்சனே தான் இருப்பார் நான் பிலீவ் பண்ணுறேன். பட் இங்கே கான்டெஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதாவது இங்கே பேட்டில் நேருக்கு நேர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மார்க் ஆன்சன் இருப்பாரான்னு எனக்கு தெரில. ஸோ மார்க் ஆன்சன் இல்லை அப்படின்னா
ஒன்று கோச்சே மேபி இந்த கண்டிஷன்ஸில் பயன்படுத்தலாம்னு விக்கெட் ஹார்டாக இருக்குங்கிறதுல கோச்சே மேபி பெட்டராக இருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தென் மேலே கூடிய பேட்டர்ஸ். ஸோ இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேபாளில் இருந்து எனக்கு வந்து சாகரோ, பொஹராவோ, கரனோ, கமியோ இவங்க எல்லாமே வந்து நல்ல ஒரு பெட்டரான ஒரு பவுலர்ஸுகளாக இதுக்கு முன்னாடி மேட்சஸில் பார்க்க முடியுது. பட் ஸ்ரீலங்கா மேட்சஸில் பார்த்துருந்தா நம்ம இன்னமும் எக்ஸ்ட்ராவே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கலாம். பட் டிகாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா போன மேட்ச்சில் சரியா இல்லை, ஆனால் ஒரு பேட் வந்து 2 6 நல்லா போச்சு யூஎஸ்ஏக்கு கூட. ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், எய்டன் மார்க்ரம் அவங்க டவுட்டு. ஸ்டப்ஸு, கிளாசன், மில்லர் எப்படின்னா அந்த பக்கத்தில் இருந்து அவங்களை நிறுத்துறதுக்காக லமிச்சினே ஒரு மாதிரி ஃபைட் பண்ணிட்டு வருவார் நினைக்கிறேன். பட் நேபாள் சைடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து ரோஹித் படலோட கேம் அப்படிங்கிறது வந்து பிடிக்கும். ஆர்த்தடாக்ஸ் பேட்டர். ஸோ ரோஹித் படலோட வந்து மேபி எக்ஸ்ட்ரானரியாக பண்ணார் அப்படின்னா ஸோ ஸ்கோர் ஓரளவு வரும். பட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை தாண்டி நான் எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் இந்த நேபாள் வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சை நான் பார்ப்பேன். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட பவுலிங் அட்டாக் வெறித்தனமாக இருக்கும். தென் பேட்டிங்கும் ஒரு மாதிரி வேறு மாதிரி பண்ணுவாங்க. பட் பார்ப்போம். நிறைய இங்கே ஸ்லோ ஐரான்ஸ் ஒரு மாதிரி கரனோ, கமியோ, அதுக்கப்புறம் திவேந்திரா இருக்கார்ல ஒரு நல்ல ஒரு ஸ்பின்னர். திவேந்திரா, லமிச்சனே இவங்க உள்ளே வந்து மேபி ஏதாவது கொஞ்சம் ஆட்டையை கலைக்கலாம். பட் அந்தளவுக்கு அவ்வளோக்கு அந்த மாதிரி என்னென்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு நெதர்லாண்ட்ஸ் கூட இப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்ல. பட் அப்படிலாம் இல்லாமல் ஒரு நேபாள் கூட வந்து ஒரு மாதிரி கன்வீனியன்டான ஒரு விக்டரியை சவுத் ஆஃப்ரிக்கா ருசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வின்னிங் பர்சன்டேஜ் நேபாளுக்கு எகென்ஸ்டாக சவுத் ஆஃப்ரிக்கா 59% இருக்குதான சான்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி 60 கொடுத்துருந்தேன் நமீபியாவுக்கு அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியாவுக்கு. பட் இந்த தடவை எஸ்ஏக்கு 59 கொடுத்துருக்குறேன். நெதர்லாண்ட்ஸ் கிட்ட ஒரு மாதிரி இது ஐயோ இது என்ன பிரச்சனை தெரியுதுரா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தாங்களோ எனக்கு அங்கேவே வந்து மேபி செமிஃபைனல்ஸ் கண்டென்டராகவும் அவங்க இருக்கிறாங்க. அதனாலவே நான் 59% தரேன். ஸோ நான் 41% நேபாள் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கதா நான் பார்க்குறேன். அடுத்ததான் ஃபேண்டசி 11 ப்ரிடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஒரு டிப்ஸ் கொடுத்துட்றேன். இது சிம்பிள் தான், உங்களுக்கு பேசிக் தான். ஒருவேளை சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு டாஸை வின் பண்ணி பவுலிங் எடுக்கிறாங்க அப்படின்னா இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்கன்னா ரபடா இருக்கக்கூடிய எல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாரையும் எடுத்துருக்கோங்க. மகாராஜா எடுக்கணும்னா அது உங்கள் தனிப்பட்ட ஒரு விருப்பம், பார்த்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேளை சவுத் ஆஃப்ரிக்காவில் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கன்சன், ரபடா, நார்கியா இந்த 3 பேரும் மஹராஜ் பிக் பண்ணிக்கோங்க. தேவைப்படலாம், ஸ்பின்னர்ஸ் தேவைப்படலாம், எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆல்ரவுண்டர் திபேந்திர சிங் இருக்கார்ல, நீங்கள் வந்து நேபாளில் இருந்து நல்லா சரி ஆல்ரவுண்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பேட்டிங்கில் மில்லர், ஸ்டப்ஸு, ரோஹித் படோல் நான் என்ன சொன்ன மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து விக்கெட் கீப்பரில் கிளாசின், குயின் டிகாக் பிக் பண்ணியிருக்கிறேன். நான் இதில் வந்து மார்க்ரம் பிக் பண்ணல, ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் பிக் பண்ணல. அண்ட் இன்னும் ஒரு பிளேயர் நீங்கள் பிக் பண்ணி ஆகணும். அதை நீங்கள் வந்து கரண் கேசி பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர் தென் மேபி ஒரு கொஞ்சம் டீசெண்டாக பேட் பண்ணுறதுனால நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் இதுவும் சிம்பிளான விஷயம் தான். மேக்ஸிமம் நீங்கள் நார்கியா, ரபடா இந்த மாதிரி நீங்கள் பவுலர்களே ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லேயே நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் எடுத்திங்கன்னா ஸோ பெட்டராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேண்டசி 11 ப்ரிடிக்ஷன் பொறுத்த வரைக்கும். அண்ட் நேபாள் அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து சூப்பர் 8 போயிட்டாங்க. அவங்களோட ஷெடியூல் நான் சொல்கிறேன். ஆண்டிகாவில் வந்து அவங்க ஜூன் 19 எப்படியும் வந்து அவங்க யுஎஸ்ஏ கூட தான் ஆட போகிறாங்கங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் ஆனால் ஆண்டிகாவில் அவங்க ஆட போகிறாங்க. அடுத்ததாக ஜூன் 21 B1னா ஆஸ்திரேலியா வருவாங்களா? ஆஸ்திரேலியா தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியா கூட சவுத் ஆஃப்ரிக்கா மோத போகிறாங்க. ஒன்று அது வந்து சென்ட் லூசியாவில் டேரன் செமி கிரிக்கெட் ஸ்டேடியமில் ஆடுவாங்க. அடுத்ததாக ஜூன் 24 வெஸ்ட் இண்டீஸ் கூட ஆண்டிகாவில் சவுத் ஆஃப்ரிக்கா மோத போகிறாங்க. வெஸ்ட் இண்டீஸ், ஆஸ்திரேலியா டஃப்பு, மேலே யுஎஸ்ஏ ஓகே ஓரளவு ஆடிடலாம். அப்படின்னா 2 மேட்ச், அதாவது யுஎஸ்ஏ வெஸ்ட் இண்டீஸ் கூட வின் பண்ணிட்டாங்க 2 மேட்சையும் அப்படின்னா கண்டிப்பாக யுஎஸ்ஏ கூட வின் பண்ணி உள்ளே வந்துடலாம். பாப்போ சவுத் ஆஃப்ரிக்கா சாதனை ஆக்குறாங்கன்னு சொல்லிட்டு. நியூசிலாந்து வர்சஸ் உகாண்டா மேட்ச் டிரினிடாடில் குரூப் டியில் இது நம்ம என்ன சொன்ன மாதிரி ஆப்கானிஸ்தான் கையில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஒரு ஆப்கானிஸ்தான் பப்பு நியூகினி கூட தோத்தாங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. மழை வந்தாலுமே பிரச்சனை கிடையாது. ஆப்கானிஸ்தான் ஆல்மோஸ்ட் உள்ள அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. டிரினிடாடில் மழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மழை வந்ததுன்னா நியூசிலாண்டோட இந்த T20 வேர்ல்டு கப் பயணம் அப்படிங்கிறது ஸோ இத்துடன் நிறைவடைகிறது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஆல்மோஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஸோ நான் நினைக்கிறேன். ஒன்று அதுக்கப்புறம் வந்து பிச்சு பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அது மாதிரி நல்லா உயிரோட்டமாக இருக்கக்கூடிய பிச்சு போக போக ஸ்லோ டவுன் ஆகுது. அண்ட் ஒரு பக்கம் பெருசு, இன்னொரு பக்கம் ஸ்கொயரோடு சேர்த்து அப்படியே பெருசாக இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம் வந்து கேமை ப்ளே பண்ணுது. ஸோ இதெல்லாம் உகாண்டா நியூசிலாந்து மேட்ச்சில் பேச வேணாம் நான் நினைக்கிறேன். பட் ஆனால் பிச்சு பொறுத்த வரைக்கும் இதுதான். அடுத்ததாக 11ஸ் பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து சைட்லேருந்து பெருசாக எந்த சேஞ்சும் பண்ண மாட்டாங்க. அதே போல் உகாண்டா சைட்லேருந்து யாரையாவது ஆட வைக்கணும், அதாவது பெஞ்சில் இருக்கிறவங்களுக்கு இந்த T20 வேர்ல்டு கப்பில் ஜெர்சி போட்டு ஆட வைக்கணும் அப்படிங்கிறதா ஒன்று இருக்குன்னா டெஃபினட்டாக ஆடுவாங்க. ஆனால் எந்த பிளேயருக்கு தான் பெஞ்சில் உட்காரணும் ஆசைப்படுவாங்க? யாரும் உட்காரணும் ஆசைப்பட மாட்டாங்களே.
ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச் வந்து ஒரு மாதிரி சும்மா ஏதாவது நடக்கிற கான்டெஸ்ட்டாக இருக்கலாம். பட் இந்த சும்மா நடக்கிற கான்டெஸ்ட்டில் நியூசிலாந்து அவங்க ஒரு பக்கம் 230 240 சம்மடி அடித்து மேபி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்களா ஒன்று இருந்துக்கிட்டு இருக்கு. பட் அந்த பக்கத்தில் உகாண்டாவை பொறுத்த வரைக்கும் ராம்ஜானி எனக்கு நல்ல ஸ்பின்னர், அவர் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா மசாபா ராம்ஜானிக்கு ஒரு ஓவர் கொடுத்துட்டு திரும்பி அடுத்து 2-3 ஓவர் கழிச்சு கொடுக்காம கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருந்துகிட்டு இருக்கு. அடுத்தது சுபாயா நல்ல ஸ்பின்னர். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேயோட்டோ, மயாகி, தென் அவங்கள்ட்ட பவுலிங் நல்லா இருக்கு. அலிஷா மேலேயும் ஆடுற ஒரு கிரிக்கெட்டை மற்ற ஒரு 2-3 பேர் சேர்ந்து ஆடினாங்கன்னா ஒரு 100ஆவது வரும். பட் மேலே இருக்கிறவங்க யாரும் அவ்வளோக்கு பேட் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறதுனால ஸ்கோர் வரதில்லை. இப்போ நியூசிலாண்டு வந்து 110க்கே ஆல் அவுட் ஆனாலும் இல்லை 100க்கே ஆல் அவுட் ஆனாலும் இப்போ ஸ்டென் போல்ட் இவங்க எல்லாரும் சேர்ந்து 20 ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் பண்ணி 80 ரனில் ஜெயிக்கிற அளவுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உகாண்டாவோட பேட்டிங் அப்படிங்கிறது வந்து இருந்துகிட்டு இருக்கு. இவங்க போயிட்டாங்க, அவ்வளோதான். டெவன் கான்வே ஒரு 100, ஃபின் ஆலன் ஒரு 100, இதில் இருக்கிறவங்க யாராவது ஒரு 100 போட்டு யாராவது ஒரு 6 or 5 ஒன்று எடுத்து ரெக்கார்டு ஒன்று இந்த T20 வேர்ல்டு கப்பில் எப்பா இந்த 2024 T20 வேர்ல்டு கப்பில் இது ரெக்கார்ட்பா அப்படிங்கிற மாதிரி ஒன்று. ஏன்னா இந்த T20 வேர்ல்டு கப்பில் இன்னும் யாரும் 100 அடிக்கல. ஸோ ஆமாம், அந்த ஒரு 100 ஃபின் ஆலனோ டெவன் கான்வே அடித்தா, ரச்சின் ரவீந்திரா அடித்தா, ஸோ அது கொஞ்சம் இருக்கும், தமாசாக இருக்கும். பட் பார்ப்போம். இந்த மேட்ச்சில் நியூசிலாந்து ஜெயிச்சாங்கன்னா, நல்லா நெட் ரன்னில் ஜெயிச்சாங்கன்னா அடுத்து மேபி பப்பு நியூகினி மேட்ச் வந்து மேபி என்னை பொறுத்த வரைக்கும் தெரிலங்க, எனக்கு தெரிஞ்சு அதான் எனக்கு ஆப்கானிஸ்தான் பப்பு நியூகினி மேட்சே ஆல்மோஸ்ட் ரிசல்ட் முடிவு பண்ணிடும். டன். ஓகே, நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் உகாண்டாவை 58% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்டு 42% உகாண்டா ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குதா நான் பார்க்குறேன். அடுத்ததாக ஃபேண்டஸி லெவல் ப்ரிடிக்ஷன் பொறுத்த வரைக்குமே வந்து விக்கெட் கீப்பிங்கில் டெவன் கான்வே பிக் பண்ணிக்கோங்க. பேட்டிங்கில் அலிஷா, அதுக்கப்புறம் டேரல் மிச்சல், ரச்சின் ரவீந்திரா, இல்லைனா கேன் வில்லியம்சன் அது ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. ஆல்ரவுண்டரில் வந்து ராம்ஜானி, மசாபா அண்ட் மிக்கல் சாண்டரை பிக் பண்ணிக்கோங்க. அண்ட் பவுலிங்கில் ட்ரெண்ட் போல், லாக்கி ஃபெர்குசன், டீம் சவுத்தி அண்ட் சுபாயா வந்து பிக் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோட டீமை பொறுத்த வரைக்கும். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ராம்ஜானி, மசாபாலாம் பிக் அப்படிலாம் போகாதீங்க. ட்ரெண்ட் போல்ட் அண்டு சவுத்தி இப்படியே நீங்கள் போனாலும் போகலாம். இல்லைனா எனக்கு கர்ன்வேவை கூட நீங்கள் வைஸ் கேப்டனாக போட்டு ட்ரெண்ட் போல்ட் கேப்டனாக கூட போகலாம். இல்லைனா ட்ரெண்ட் போல்ட் சவுத்தி இதுதான் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஒரு 230 அடிக்கிறாங்கன்னா எப்படியும் அவங்க ப்ராபப்ளி எல்லோரும் ஓவர் போடுவாங்கிறதுனால ஸோ பாயிண்ட்ஸ் கிடைக்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஒரு நியூசிலாந்து ஃபஸ்ட் பேட்டிங் எனக்கு தெரியல. நியூசிலாந்து சைட்லேருந்து எனக்கு ஷோராக இவங்க எடுங்கன்னு சொல்லது எனக்கு தெரியல. பட் ஆனால் உகாண்டாவோட பவுலிங் டீசெண்டாக இருக்கும், அவ்வளோதான் சொல்லுவேன். பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ இதோட நிறைவடையுது. அண்ட் ஒரு பக்கம் இங்கிலாந்து ஓமன் மேட்ச் போயிட்டுருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா நெருக்கடி அப்படி போயிட்டுருக்கு, ஷெடியூல் அப்படி டைட்டாக இருக்குதுங்கிறதால இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். தென் வீடியோ நிறைவடையுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களை. காலையில் வந்து இப்படி தான் ஒன்று எதிர்பார்க்குறேன். இங்கே பாருங்கள், எப்படியும் வந்து உங்களுக்கு இந்த மேட்ச் வந்து அவ்வளோ என்ன சொல்கிறது முக்கியமான இல்லாத மேட்சாக இருக்குது. முக்கியமான மேட்ச் இல்லைனா உசுரை கொடுத்து உகாண்டா அதுக்கப்புறம் நேபாளெலாம் விளையாடுங்க, நாட்டுக்காக ஜெயிக்கணும் விளையாடுங்க. இல்லையா நியூசிலாண்டும் சவுத் ஆஃப்ரிக்காவும் 230 240 அடிக்கிறீங்க. நீங்கள் ஒன்று 70 60 ஒன்று ஆல் அவுட் பண்ணி எங்களை சீக்கிரம் தூங்க வைக்க வேணாம். ஆனால் ஒன்று 70 60 ஆல் அவுட் பண்ணாங்கன்னா சீக்கிரம் நான் தூங்குவேன். எப்படி நடந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? டன். வீடியோ நிறைவடையுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களை. ஆனால் அஃபீஷியல்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒரு 3 மணி நேரம் நின்னாலும் அதே சம்பளம் தான், 1 மணி நேரம் நின்னாலும் அதே சம்பளம் தான். மேட்ச்சை நல்லபடியாக நடத்தி முடிக்கணும், அவ்வளோதான். ஆனால் எனக்கு அப்படி கிடையாது.